தரமான சீரியல் ப்ரெடிக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்களோ, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜயும், காவேரியும் குழந்தையோட சந்தோஷமா இருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்க விஜயும், குழந்தையும் காவேரி வீட்டுக்கு வர்றாங்க. அந்த நேரத்தில காவேரி சாரதா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. "யார் கேட்டுமா விஜய கல்யாணம் பண்றதுக்கு நீங்க சம்மதம் சொன்னீங்க? என்கிட்ட கேட்காம நீங்க எப்படி முடிவெடுக்கலாம்?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் விஜயும், அம்முவும் கேட்டுடுறாங்க. உள்ள வந்ததும் காவேரி அமைதியாயிடுறாங்க. "என்ன மிஸ் ஏதோ கோவமா இருக்கீங்க. என்னாச்சு?" அப்படி சொல்லிட்டு அம்மு கேட்குறாங்க. "ஒண்ணும் இல்ல" அப்படி சொல்லிட்டு காவேரி அமைதியா இருக்கிறாங்க. "நீ எப்படி இருக்கடா? இப்ப பரவாயில்லையா? ஓகேவா?" அப்படி சொல்லிட்டு காவேரி அம்மு கிட்ட நல்லா பேசுறாங்க. இந்த நேரத்துல அம்மு இருந்துட்டு, "நான் ஓகே மிஸ். இப்ப பரவால்ல" அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. உடனேவும் "இந்த நேரத்துல எதுக்கு வீட்டுக்கு வந்திருக்கீங்க?" அப்படி சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு, "குழந்தை தான் உங்கள பார்க்கணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சுக்கிட்டு இருந்தா. நைட் டைம் ஆயிடுச்சு வேண்டான்னு சொல்லிட்டு சொல்லி பார்த்தேன். ஆனா கேட்கவே இல்ல. போயே ஆகணும்னு சொல்லிட்டு ஒத்த கால்ல நின்னா. அதனால தான் அவள கூட்டு வர வேண்டியதாயிடுச்சு" அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. உடனே சாரதா வந்துட்டு, "பரவால்ல தம்பி குழந்தை தானே. அம்மு எப்படிம்மா இருக்க? உன்ன நானே பார்க்க வரணும்னு நெனச்சேன். நீயே பாட்டிய பார்க்கறதுக்காக வந்துட்ட." அப்படி சொல்லிட்டு சாரதா அம்முவ கட்டி பிடிச்சுட்டு முத்தம் குடுக்குறாங்க. "நான் நல்லா இருக்கேன் பாட்டி. மிஸ் தான் நேத்து என் பக்கத்திலேயே தூங்குனாங்களா, எனக்கு எந்த பயமும் இல்ல. அப்ப நான் சந்தோஷமா தூங்கிட்டேன்." அப்படின்னு அம்மு சொல்றாங்க. உடனேவும் இங்க காவேரி, "அந்த குழந்தை நம்ம மேல பாசமா இருக்குது. ஆனா அத சாக்கா வச்சு இவர எப்படி என்னால கல்யாணம் பண்ண முடியும்? அம்மா ஏன் இப்படிலாம் நடக்குறாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரி கொஞ்சம் வருத்தப்படுறாங்க. இந்த நேரத்தில காவேரி விஜய தனியா கூப்பிடுறாங்க. "உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு" சொல்றாங்க. உடனேவும் விஜய் இருந்துகிட்டு, "என்ன விஷயம்?" அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவ பார்த்து கேட்குறாங்க. "என்ன சொல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து, "தெரியல தம்பி" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே காவேரி, "உங்ககிட்ட தான் கேட்கிறேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வர முடியுமா?" அப்படிங்கிறாங்க. உடனேவும், சரி" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்ல போயிட்டு காவேரியும், விஜயும் பேசுறாங்க. இங்க அம்மு சாரதா கிட்ட இருக்கிறாங்க. "ஏங்க உங்ககிட்ட கொஞ்சம் நல்லா பேசினா, உடனேவும் என்ன கல்யாணம் பண்றதுக்காக உங்க வீட்ல உள்ளவங்க கேட்டு வந்துருவாங்களோ? என்னங்க நெனச்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்க பொண்ணுகிட்ட நான் கொஞ்சம் க்ளோஸா பழகுனதும், உங்க வீட்ல உள்ளவங்க எங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. அது எப்படி நீங்க சொல்லாம வந்திருப்பாங்க? என்னங்க நெனச்சுட்டு இருக்கீங்க? அதான் என்கிட்ட வழிஞ்சு வழிஞ்சு நீங்க பேசுனீங்களா?" அப்படின்ட்டு காவேரி வந்து விஜய திட்டுறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு, "என்னாச்சு? நீங்க பேசுறது எனக்கு ஒண்ணும் புரியல" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க. உடனே காவேரி இருந்துட்டு, "என்னங்க தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க? உங்களுக்கு தெரியாம எப்படி உங்க வீட்ல உள்ளவங்க இங்க வந்து பொண்ணு கேட்டுட்டு போவாங்க? எங்க அம்மா சொன்னாங்களே" அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரி சொன்னது விஜய்க்கு அதிர்ச்சியா இருக்குது. "எனக்கு உண்மையிலே என்ன நெனச்சேன்னு தெரியாதுங்க. எனக்கு சொல்லாமலேயும் எங்க வீட்ல உள்ளவங்க இப்படி பேசியிருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் வந்து சொல்றாங்க. உடனே காவேரி இருந்துட்டு, "என்ன ஏற்கனவே உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த ஒய்ஃப் உயிரோட தான் இருக்காங்கன்னு நீங்களே சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது எதுக்காக உங்க வீட்ல உள்ளவங்க என்ன பொண்ணு கேட்டு வரணும்? அதுவும் இல்லாம நீங்க சொல்லாம வந்திருப்பாங்களா? நீங்க பேசுற விதமே எனக்கு பிடிக்கல. அப்படி இருக்கும்போது நீங்க தான் சொல்லியிருக்கணும்" அப்படின்னு காவேரி ரொம்ப கோவமா கத்துறாங்க. எங்க அம்முக்கு வெளியில கேட்குது. உடனே விஜய் வந்துட்டு, "எதுக்குங்க கத்துறீங்க? உண்மையிலே எனக்கு இது என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. நான் ஒண்ணும் பேசவே இல்ல" அப்படின்னு விஜய் சொல்லி பார்க்குறாங்க. உடனே காவேரி கேட்குற மாதிரி இல்ல. சரி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா என்னால உங்கள கல்யாணம் பண்ணிக்க முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "ஏங்க உண்மையிலே எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. நீங்க அம்மு கிட்ட ரொம்ப பாசமா நடந்துக்கிறத பார்த்துட்டு, அம்மு உங்ககிட்ட இருந்தா தான் சேஃபா ஃபீல் பண்றான்னு சொல்லிட்டு தாத்தா நெனச்சு உங்கள பொண்ணு கேட்டு வந்திருக்கலாம். என்கிட்ட எங்க வீட்ல ஒண்ணும் சொல்லலையே" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "உங்க பொண்ணு கிட்ட க்ளோஸா பழகுனா உடனே பொண்ணு கேட்டு வந்துருவீங்களா? என்னங்க இதெல்லாம்? இந்த மாதிரிலாம் பண்ற வேலைய வச்சுக்கிடாதீங்க. ஒரு டீச்சராலாம் உங்க பொண்ணுகிட்ட நான் பழகிக்கிட்டு இருக்கேன். அம்மு கிட்ட கொஞ்சம் க்ளோஸா பழகுனா உடனே வந்து நீங்க பொண்ணு கேட்டு வந்து இங்க பாருங்க, இனிமேலு இந்த வீட்டுக்கு அடிக்கடி வர்ற வேல வச்சுக்கிடாதீங்க. எங்க அம்மா சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு இந்த வீட்டுக்கு நீங்க அம்மாவ கூட்டு அடிக்கடி வர வேண்டாம். அது எனக்கு பிடிக்கல" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. விஜய் இருந்துட்டு, "ஏங்க எங்க பாட்டி செ இங்க பாருங்க, அம்முவ சாக்கா வச்சுட்டு நீங்க இந்த வீட்டுக்கு அடிக்கடி வர்றது எனக்கு பிடிக்கல. நீங்க இனிமேலும் அம்முவ கூப்பிட்டு இந்த வீட்டுக்கு வர வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. உடனே விஜய் இருந்துட்டு, "பாவங்க அம்மு. அம்முக்காக தான் நான் இந்த வீட்டுக்கு வர்றேங்க. எல்லாமே அம்முக்காக தான். எங்க தாத்தா ஏதோ உங்கள பொண்ணு கேட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்க வீட்டுக்கு வர வேணாம்னு சொல்றது கொஞ்சம் கூட நியாயம் இல்லங்க" அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் சொல்றாங்க. உடனே காவேரி இருந்துட்டு, "அம்முக்காக நீங்க வர்ற மாதிரி தெரியலையே. இப்ப அப்புறம் எதுக்குங்க என்ன டீஸ் பண்ற மாதிரி என்கிட்ட நக்கலா நடந்துக்கிறதெல்லாம் எதுக்காக பண்றீங்க?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஏங்க விளையாட்டுக்காக தான் அப்படி பண்ணேன்" அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. "இல்ல, இல்ல அம்முகிட்டயே கேட்டேனே. எங்க அப்பா எல்லாத்துக்கிட்டயும் நார்மலா தான் பேசுவாங்க. உங்ககிட்ட தான் கொஞ்சம் ஓவரா நடந்துக்கிறாங்க இப்படியெல்லாம்" அப்படின்னு சொல்லிட்டு அம்முவே சொன்னாளே அப்படிங்கிறாங்க. அச்சோ! அம்மு சொல்லிட்டாளா அப்படின்ட்டு இங்க விஜய் நெனைக்கிறாங்க. "இங்க பாருங்க, இந்த மாதிரிலாம் இனிமேலு நெனப்போட இங்க வர்ற வேல வச்சுக்கிடாதீங்க. உங்க தாத்தா கிட்ட போய் சொல்லுங்க. எனக்கு இந்த கல்யாணத்துலலாம் விருப்பம் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொன்னதும், விஜய் சரிங்க. இந்த கல்யாணத்த பத்தி பேசுனதுனால தானே இப்படிலாம் சொல்றீங்க. சரிங்க. இந்த கல்யாணத்த பத்தி வேண்டான்னு நான் எங்க தாத்தா கிட்டயே சொல்லிடுறேன். அப்படின்ட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே காவேரி அப்படி இருக்கணும். சரியான முடிவு இப்ப தான் எடுத்திருக்கீங்க அப்படின்ட்டு வெளியில வராங்க. சரி இங்க அம்மு இங்க தான் இருக்க போறேன்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சுட்டு இருக்காங்க. உடனேவும் காவேரி, சரி இங்க இருக்கட்டும் ஒரு நாள் குழந்தை. நீங்க வேணா கிளம்புங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே விஜயும் சரிங்க அத்த நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. உடனேவும் இங்க விஜய் வீட்ட விட்டு கிளம்பி போன பிறகு அம்மு இருந்துகிட்டு காவேரி கிட்ட, "எதுக்காக மிஸ் எங்க அப்பா மேல இவ்வளோ கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருந்தீங்க? என்ன எங்க அப்பாவ கல்யாணம் பண்ண சொன்னாங்களா? அப்படிதான் நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்க. மிஸ் பேசாம எங்க அப்பாவ கல்யாணம் பண்ணிக்கோங்க. எங்க அப்பா ரொம்ப நல்லவர் மிஸ். உங்கள நல்லா பார்த்துக்குவாங்க. எனக்கும் ரொம்ப ஜாலியா இருக்கும். நீங்க எங்க வீட்டுக்கே வந்துருவீங்கல்ல.
ப்ளீஸ் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அம்மு சொல்றாங்க. காவேரி இருந்துட்டு, "என்ன பெரிய மனுஷி மாரிலாம் பேசிக்கிட்டு இருக்க? இந்த மாரிலாம் பேசக்கூடாது. இந்த மாதிரிலாம் உனக்கு எப்படி தெரியும்?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. "நீங்க தான் மிஸ் நான் வீட்டுக்கு வரும்போதேவும், அவர்லாம் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க. எங்க அப்பா பேர தான் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. அதுதான் நான் கேட்டேன். எங்க அப்பாவ கூப்பிட்டு வேற சண்டை போட்டுட்டு இருக்கதெல்லாம் எனக்கு கேட்டுச்சு மிஸ்" அப்படின்னு சொல்லிட்டு இங்க குழந்தை சொல்லுது. அத பார்த்துட்டு சாரதாவுக்கு இந்த குழந்தை எப்படியாவது காவேரிய கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. உடனேவும் "காவேரி என்ன பேசுதுன்னு பாருங்கம்மா. குழந்தை மாதிரி இருந்துட்டு பெரிய பெரிய பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. உடனே அம்மு இருந்துட்டு, "ப்ளீஸ் மிஸ் நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க மிஸ். நீங்க என் பக்கத்துல இருந்தா எனக்கு எந்த பயமும் இருக்காது. நான் தைரியமா இருப்பேன் மிஸ். ப்ளீஸ் மிஸ். எனக்கு இல்லன்னா ரொம்ப பயமா இருக்குது. நீங்க எங்க அப்பாவ கல்யாணம் பண்ணிக்கோங்க. எங்க அப்பா உங்கள டீஸ் பண்ணி பேசுனாங்கன்னு சொல்லிட்டு, எங்க அப்பா கெட்டவர்ன்னு நெனச்சுக்கிடாதீங்க. எங்க அப்பா இப்ப கொஞ்ச நாள் தான் ரொம்ப சந்தோஷமா உங்ககிட்ட பேசுறாங்க. மத்தபடி நான் யார்கிட்டயும் இப்படி பேசுனத நான் பார்த்ததே இல்ல மிஸ்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை ரொம்ப ஃபீல் பண்ணி, "இந்த கல்யாணத்துக்கு சம்மதிங்க மிஸ். நீங்க எங்க அப்பாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா, எங்க வீட்டுக்கு வந்துருவீங்களா மிஸ்? அப்ப உங்கள நான் அம்மான்னு கூப்பிடலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு இங்க அம்மு வந்து சொல்லுது. உடனே காவேரி அந்த குழந்தை பேசுறதெல்லாம் பார்த்து அழுகுறாங்க. "என்னடா அம்மு இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க?" அப்படின்ட்டு. உடனே சாரதா வந்துட்டு, "பாவம்டி, குழந்தை உன் மேல எவ்வளோ பாசம் வச்சிருந்தா இப்படியெல்லாம் பேசுவான்னு பாரேன். உன்ன அம்மா மாதிரி நினைக்கிறாடி. அதனால தான் உன்கிட்ட இவ்வளோ க்ளோஸா பழகுறா. எனக்கும் இந்த குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பமா தாண்டி தோணுது. பேசாம நீ விஜய் தம்பிய கல்யாணம் பண்ணிக்கோ. அந்த பையன மாதிரி வேற யாரும் உனக்கு கிடைக்க மாட்டாங்க." அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாரதா சொல்றாங்க. "வேற யாரையும் நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலும், அவங்க எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த தம்பிய நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா ரொம்ப சந்தோஷமா இருப்ப." அப்படின்னு சொன்னதும், "என்னம்மா புரியாம பேசிக்கிட்டு இருக்க? குழந்தை தான் புரியாம சொல்லிக்கிட்டு இருக்குன்னா நீயுமா?" அப்படிங்கிறாங்க. "இங்க பாருடி, அந்த பொண்ணு உன்ன அம்மா மாதிரி ஃபீல் பண்ணி தான் உன்கிட்ட பழகிக்கிட்டு இருக்குது. அந்த குழந்தைக்காகனாச்சும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதி." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், இங்க குழந்தைக்காக காவேரி கல்யாணத்துக்கு சம்மதிச்சுடுறாங்க. உடனேவும் அம்மு இருந்துட்டு, "ரொம்ப தேங்க்ஸ் மிஸ். உங்கள அப்பன்னா இனிமேல் நான் அம்மானே கூப்பிடலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனேவும், அப்படி சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. உடனே, "அம்மா" அப்படி சொல்லிட்டு மிஸ்ன்னு சொல்றதுக்கு பதிலா சொல்றோனே காவேரி சந்தோஷப்படுறாங்க. அவங்களுக்கு ஒரு என்ன புரியாத உணர்வு ஏற்படுது. உடனேவும் காவேரிய அந்த குழந்தைய கட்டி பிடிச்சு அழுதுட்டு இருக்காங்க. உடனேவும் இங்க மறுநாள் விஜய் வர்றாங்க. விஜய் வந்ததும் அம்மா ஓடி வந்துட்டு விஜய் கிட்ட, "அப்பா, மிஸ் உங்கள கல்யாணம் பண்றதுக்கு சம்மதிச்சுட்டாங்க. நான் சம்மதிக்க வச்சுட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே எங்க விஜய்க்கு சந்தோஷமா இருக்கு. "என்னடா அம்மு! என்ன சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமாப்பா, விஜய் கல்யாணம் பண்ண மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் பேசுனாங்கல்ல. அடுத்து நான் மிஸ் கிட்ட பேசி, "உங்கள கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க வச்சுட்டேன். மிஸ் நம்ம வீட்டுக்கு வந்தா ரொம்ப நல்லா இருக்கும்ல. இனிமேல் அவங்கள நான் அம்மான்னு தான் கூப்பிட போறேன்ப்பா." அவங்களும் ஒண்ணும் சொல்லல. அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் சொன்னதும், சாரதா வர்றாங்க. "என்ன இது அம்மு சொல்றா?" அப்படின்னு கேட்டதும், "ஆமா, அம்மு சொல்றதெல்லாம் உண்மதான். நம்ம காவேரிய கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஆனா அம்மு ஈஸியா காவேரிய கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சுட்டா." அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. இத கேட்டுட்டு இங்க விஜய் வந்து சந்தோஷப்படுறாங்க. காவேரிக்கு பழசுலாம் ஞாபகம் வந்தாலும் பரவால்ல, வராட்டியும் பரவால்ல. காவேரி மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வரப்போறா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள விஜய்க்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. இங்க காவேரியும் வர்றாங்க. வந்ததும், "இங்க பாருங்க, உங்க குழந்தைக்காக தான் நான் உங்கள கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சேன். அதுக்காக நீங்க வந்து ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துட்டு என்கிட்ட பேசக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. விஜய் இருந்துகிட்டு, "ஓகே மிஸ், ஓகே. இனிமேல் எனக்கு என்ன கவல. நீங்க தான் என் பொண்ண பார்த்துக்குவீங்க." அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அப்படின்னு விஜய் சொல்றாங்க. "என் பொண்ணுக்காக நீங்க இப்படி ஒரு முடிவு எடுப்பீங்கன்னு நான் யோசிக்க கூட செய்யல. ரொம்ப நன்றி மிஸ்." அப்படி சொல்லிட்டு மறுபடியும் விஜய் சொன்னதும், "இங்க பாருங்க, அம்முக்காக தான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன்." அப்படி சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. "ஆமா மிஸ், அத தான் நானும் சொல்றேன். அம்முக்காக இப்படி ஒரு முடிவு எடுப்பீங்கன்னு நான் நெனச்சு பார்க்கல." அப்படின்னு சொல்றாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.